சொன்ன மாதிரி அந்த நிக்கிக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். ஓவராக அதை ஆடிட்டு இருப்பா போல. அவளுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா போலயே. ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணி அவளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு என் தம்பிக்காரன் எங்கே போனான்னு தெரியல, அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். மேடம் நான் வந்துட்டேன். உனக்கு அலாட் பண்ணி கொடுத்த ஒர்க் டைம் என்ன, நீ எந்த டைமுக்கு வர? உனக்கெல்லாம் சம்பளத்தில் கை வச்சா தான் நீ அடங்குவ போல. சாரி மேடம். எத்தனை நாள் தாம்மா உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறது? சரி பாவம் பாவம் விட்டு இருந்தா நீ டெய்லியும் தானே லேட்டாக வந்துட்டு இருக்க. மேடம் இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன். சரி சரி போ. இந்த குட்டுமிக்காரி சீக்கிரம் விட மாட்டாளே, ஏதோ தில்லுமுழுத்தனம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவோம். என்னம்மா அங்கே நின்று முறைச்சிட்டு இருக்க, சீக்கிரம் போய் வேலையை பாருமா. சரிங்க மேடம். எங்க போனான்னு தெரியலையே என் அண்ணன். எப்பா ராஜபாண்டி உங்க அண்ணனை பாத்தியா? இல்ல சித்தி, நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ஏட்டி என்ன டீ இங்க பண்ணிட்டு இருக்க? ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா. நீயா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். சரி சரி. ஏய் மகனே என்னடா பண்ற? ஒன்றும் இல்லம்மா, என் அண்ணனை தான் தேடிட்டு இருந்தேன். அண்ணன் மேல அவ்வளோ பாசம் என்ன? சரிப்பா நீ வேலைக்கு கிளம்பலையா? இதோ கிளம்பணும் சித்தி, இப்பதான் கிளம்பிட்டு இருந்தேன். என் அண்ணன் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தான் எனக்கு தேடிட்டு இருந்தேன் சித்தி. சரிப்பா அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பு. சரி சித்தி. அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன டீ? நீ ஒரு கொஞ்ச நாள் கும்பல் கூட சுற்றிட்டு கிடந்து இல்லை யாரது, அதில் ஏதோ தலைவி நெட்டவள்ளியாமாமே. அவங்களால எங்கே இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்கள போய் நான் கொஞ்சம் மீட் பண்ண வேண்டியது இருக்குக்கா. ஏட்டி அவளுக்குலே சரியான வாயாடி கட்டி எதுக்கிட்டி இப்போ அவளுக்குள்ள தேடிட்டு திரியிற? இல்லைக்கா, நம்மளோட பெரிய அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட மருமகக்காரி இந்த ஊரில் தான் எங்கேயோ இருக்காளாமா. அவங்க வீட்டுக்கு போகாமல் அவங்க அம்மா வீட்லேயே உட்காந்து திரியிறாளாமா. அதனால தான் அவளுக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கே இங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்கணும். ஏட்டி அவளையாட்டி சொல்லத அந்த நிக்கிட்டி அவ என்னையே பயமுடுத்திட்டாம்டி. நானே பயந்து தாம்டி. அதுக்கப்புறம் இந்த கும்பல் கூட சேர்றதே இல்லை. என்னது உங்களையே பயமுடுத்திட்டாளா? அந்தளவு காய் போச்சு அவளுக்கு. சரி அவங்க கும்பல் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் மிச்சதை பார்த்துக்கிறேன். அந்த கும்பல் எப்பவுமே அந்த மரத்துக்கிட்ட இல்லாட்டி அந்த ரோட்டுக்கிட்ட தாம்டி உட்காந்துருக்கோம். அப்படியாக்கா? சரி சரி. இப்பதான் இப்படி சந்தோஷமா இருக்கு. அவளை பிடிச்சி கொள்ளு கொள்ளு கொன்று. அவ்வளோலாம் நம்ம போனோம்னா நம்ம தான்க்கா ஜெயிலில் கம்பி எண்ணணும். ஆனால் அவளுக்கு நான் கண்டிப்பாக குடைச்சல் கொடுத்தே தீருவேன். உங்களையவே துண்டு காணும் துணியை காணும் நான் ஓட வச்சாவளத. சரி டீ, எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பண்ணு. அந்த கும்பல் சரியான கிரிமினல் கும்பல். சரிக்கா நான் பார்த்துக்கிறேன். மேடம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இத்தனை நேரம் நாங்கள் பேசினதெல்லாம் ஓட்டு கேட்டுட்டா இருந்தேன். ஐயோ மேடம் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வந்தேன். பொய் சொல்லாத டீ, பொய் சொல்லாத. எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே? ஐயோ இல்லைங்க சின்ன மேடம், நான் ஒன்றுமே கேட்கல. இந்த மாதம் சம்பளம் உனக்கு கட்டு போ. ப்ளீஸ் மேடம், சம்பளத்தில் மேலே மட்டும் கை வச்சிடாதீங்க மேடம். அதை வச்சு தான் என் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன். கொக்கரக்கோ குமாங்கோ, நீ பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டிட்டு ஊர் ஃபுல்லாக தண்டூரை போடுவியாமா? உனக்கு அதுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கணுமாமா? இனிமேல் நீ வேலைக்கே வர வேண்டாம், உன்னை வேலையை விட்டு தூக்குறோம். எங்கள் அக்கா சொன்னதை கேட்டுச்சுல, இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை போ. ஏய் பரட்டச்சி, ஏய் குடுமிக்காரி, சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க அனுபவிப்பீங்க டி. என்னவே மரியாதை எல்லாம் பேசிட்டியா? செக்யூரிட்டி செக்யூரிட்டி சீக்கிரம் இங்க வாங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. நீ ஒண்ணு என்ன செக்யூரிட்டி வச்சல தூக்க வேண்டாம் டி குடுமிக்காரி, நானே போறேன். போய் தொலை முதல்ல. காத்து வரட்டும். சரி அந்த கும்பலை நான் இப்பவே போய் பார்க்கறேன். சரி டி. சித்தி சித்தி பசிக்குது. பசிக்குதுன்னா போட்டு சாப்பிடல. உங்க அம்மாக்காரி என்னடானா உன் தம்பியை மட்டும் வச்சுட்டு இங்க உன்னைய தள்ளிட்டா. நாங்க எப்படி பாக்குறது? ஆல்ரெடி இங்க 3 பசங்க இருக்காங்க. என் தம்பி இருக்கான், அப்புறம் என்னோட இன்னொரு பையன் இருக்கான். அதான் கேட்டுச்சுல, போய் சாப்பிடு. அம்மா என்ன கூட்டிட்டு போங்க. ஏட்டி ரொம்ப பேசிட்டேனோ, ஒரு மாதிரி அழுகுறான். அழுதா அழுகட்டும் போ. பேசுற வரைக்கும் பேசிட்டு இப்ப வந்து ஃபீல் பண்றியா? எப்பா தம்பி சும்மா பேசினப்பா, எதுக்குப்பா அதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? வா 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 இங்க வா. நான்லாம் ஒன்றும் அழுகல, நானே போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஆள் அப்படியே ஒளிஞ்சு போ. சரி அந்த கும்பலை நம்ம போய் முதல்ல பார்ப்போம். ஏட்டி நீ போய் அந்த கும்பலை பாரு. சரி டி. இந்த மரத்துக்கடையே தானே இருப்பாங்கன்னு என் தங்கச்சி சொன்னா, இங்கே யாரையுமே காணாமே. சரி நம்ம மூஞ்சி எப்பவுமே உருனே வச்சுக்குவோம், அதான் நம்மளுக்கு நல்லது. ஐயே என்னது, நம்ம கூட்டத்தில் யாரையுமே காணும். இது ஏதோ குடிமிக்காரி வந்து நிக்குது. ஒருவேளை நம்ம ஏமாத்துறதுனால எல்லாரும் நம்ம கூட பேசாம எங்கேயாச்சும் போயிட்டாங்களா? இந்த பொண்ணு நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கா. ஏய் ஏய் உன்னதான் இங்க திரும்பி பாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்?
இங்க யாருமா நெட்டவள்ளி? நம்ம ரொம்ப பிரபலமாயிட்டோம் போலயே. மேடம், ஐ எம் மிஸ்டர் நெட்டவள்ளி. என்னது இது, இந்த பொம்பளை இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுது? ஏம்மா எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுமா, ஒழுங்கா தமிழ்லயே பேசுமா. ஒரு நாள் நம்ம இங்கிலீஷில் பேசிடக்கூடாதே. சொல்லுங்க, உங்களுக்கு யார் வேணும்? என் பேர் நெட்டவள்ளின்னு இங்கிலீஷில் சொன்னேன். நம்ம தான் கோவக்காரின்னு பார்த்தா இந்த பொம்பளை நம்மளை விட கோவக்காரியா இருப்பா போலயே. ஐயோ, இவங்க வேற கொஞ்சம் பார்க்க பணக்காரங்க மாதிரி இல்லை இருக்காங்க. நம்ம வேற தெரியாமல் கோவமால பேசிட்டோம். மேடம், என் கூடமே அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுருவேன். நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கல்லம்மா. நானும் அப்படிதாம்மா, திடீர்னு பயந்துட்டேன்னா அதான் மூஞ்சி இந்த மாதிரி மாற்றிட்டேம்மா. சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஏம்மா நீ தான் அந்த நிக்கிக்கு அண்ணியாம்மா? இந்த அக்கா என்ன நிக்கியெல்லாம் கேட்குறாங்க? ஒருவேளை ஏதாச்சும் பிடிச்சிட்டு போக வருவாங்களோ? ஆமாக்கா, நிக்கி என் நாத்தனாகாரி. ஓஹோ, இவதான் அவளா? இவதான் நிக்கியை வந்து எப்படி மாமியாக்காரியும் அடிக்கணும்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காளா? சரி சரி, இவளை வச்சுக்கிறேன். நான் உடனடியாக நிக்கியை பார்க்கணுமா? நிக்கியெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, எதுக்குன்னு தெரியலையே. சரிக்கா, என் கூட வாங்க. சரி, சீக்கிரம் கூட்டிகிட்டு போ. எம்மா, உங்கள் பொண்ணுங்க அவள் ரூமில் தான் இருக்காக்கா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சனில். கேசரி கிண்டணும்னு சொன்னா என்னோட மவ, அவளுக்காக கிண்டிகிட்ருக்கேன். சரிக்கா. எத்தேனா வந்துட்டேன், நாத்தூனா வந்துட்டேன். வா மருமவளே. வாங்க அண்ணி. ஏம்மா, யாருமா நீங்க? எதுக்குமா நடுவீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க? நான் தான் ராதிகாவோட தங்கச்சி. உங்க மவளை நல்லா வளர்த்திருக்கீங்க. ஏய், எங்க அம்மா பேச நீ யாரட்டி? இத பாருமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு நிக்கிக்கு அவ அம்மாகாரிக்கு உள்ள பிரச்சனை. நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு. அட்ரஸ் சக்க. எட்டி, என்ன இதெல்லாம்? ஏம்மா, இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு இருந்தம்மா. மன்னிச்சிருமா. அவளை மரியாதையா என் வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி அவ மாமியாவோட வீட்டுக்கு அனுப்புங்க. அவ இனி இங்க இருக்க கூடாது. ஏட்டி, என் புருஷன் வரட்டும், அப்புறம் இருக்கட்டி உனக்கு. யார் வேணாலும் வரட்டும், உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. அப்படி அனுப்ப முடியாதுன்னா நாங்கள் வேற ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருக்கும், ஞாபகம். அப்படி என்னட்டி பண்ண முடியும் உன்னால? பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கடி, அனுப்ப முடியாதுடி. இப்ப நல்ல சூடு பிடிக்குது. என் தங்கச்சி எல்லாம் எங்க வரமாட்டா. உன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோ. என்ன என்கிட்ட சொன்னா பீனுன்னா சும்மா நினைச்சியா? இப்ப வாயை மூடிட்டு கிடக்கா பாரு. செக்யூரிட்டி உள்ள வாங்க. ஏம்மா நடவா. என்கிட்ட வச்சவங்க யாரையும் நான் பழி வாங்காம விட்டதே கிடையாது டீ மலையம்மா. வாமா வீட்டுக்கு. சரிங்க சார். எட்டி போகாத டீ, சொன்னா கேளு டீ. ஏம்மா, இவதாம்மா நம்ம ஊர்லயே பணக்காரி, போகாட்டி எனக்கு கொன்றுவாமா. நட சீக்கிரம். விளையாட்டுக்கு பண்ணுவாங்கன்னு நினைச்சா இன்னும் உண்மையிலேயே கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு மேல நம்ம சும்மா சிரிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளையெல்லாம் வேஸ்ட்ன்னு தான் நினைப்பாங்க. ஏய் குடுமிக்காரி நில்லுட்டி. ஏட்டி குடுமிக்காரி நில்லுட்டி. நட்டவளுக்கு வீட்டுல எல்லாம் சவுண்ட் வருது. உடனே போடுறேன் கான்ஃபரன்ஸ் கால் நம்ம டீமுக்கு. போகுது. ஹலோ பங்கஜக்கா, இழுச்சக்கா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நம்ம ரோட்டுக்கு சின்ன பொண்ணுக்கு வீட்டுல இருந்து ரொம்ப பயங்கரமான சவுண்ட் வருது. ஏட்டி என்னட்டி சொல்லுத? ஆமாக்கா, இழுச்சக்கா எங்க? எட்டி நானும் இருக்கம் டீ. என்னட்டி சொல்லுதா? இப்ப சொல்றதுக்கெல்லாம் எந்த நேரமும் இல்ல, சீக்கிரம் ஓடி வாங்க. சரிட்டி, வர. நெட்டவள்ளிக்கு ஒரு பிரச்சனைனா உடவே கூடாது. நெட்டவள்ளி வந்துட்டேன். எட்டி எதுக்கிட்ட இப்ப வர சொன்ன? இருக்கா தெரியும். ஏய் நில்லு. எத்தே புடிங்கத்தே. ஏய் விடு என்னை, விடு. இதெல்லாம் புது குரலா இருக்கு. கூட்டிட்டு போவியா நீ? கூட்டிட்டு போவியா? மாட்டேன் விடு. இது என்னடி ஆச்சு? எத்தே ஓடுற புடிங்க. வாங்க பக்கச்சக்கா, போய் தெரிஞ்சுக்கலாம். வந்துட்டோம் டி வசந்தி. வரவங்களே விடாத புடி. எடி நட்டவள்ளி, என்ன இதெல்லாம்? பகச்சக்கா, அப்புறம் பேசிக்கலாம், இருங்க. விடு. ஐயா அம்மா விடு. ஐயோ அம்மா, நம்ம அவளை துண்டக்கான துணியக்கான ஓட வைப்போம்னு நினைச்சா அவ நம்மளே துண்டக்கான துணியக்கான ஓட வச்சிட்டாலே. என்ன நடக்குதுங்க?
அதுக்கு நீ என்னட்டி இப்படி தூக்கி வீசிட்ட? அப்புறம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தா அப்படிதாங்க வீசுவேன். இது அந்த பானுமதி வந்தாலும் அப்படிதான் வீசுவேன். ஏமா இப்ப அவளை இழுக்கிற? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேங்க்கா. எக்கா என் புது தங்கச்செயின் எப்படிக்கா இருக்கு? எப்படி தங்க வைக்கிற வேலைக்கு தங்கச்செயின் வாங்கின? எக்கா நீங்க அந்த இதுல வச்சிருந்தீங்கல்ல, ஏதோ அந்த டிராவர்ல, அங்கிருந்தாங்க காசு எடுத்துட்டு போய் வாங்கினேன். ஐயோ அது புள்ளையவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வச்சது இல்ல. ஐயோ இனி எப்படி புள்ளையவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன்? பங்கஜக்கா உடனே அழுகாதீங்க. எட்டி பானுமதி, ஐயோ பறந்து வரா. எம்மா விடு என்ன எடுப்பியா நீ என் பர்மிஷன் இல்லாம என் காசை எடுப்பியா? யாத்தே பங்கஜக்காவா இது? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு காத்துல அடக்கவே மாட்டேங்குது. ஏய் உன்னை நீ கொல்லாம விட மாட்டேன். ஐயோ யாராச்சும் காப்பாத்துக்க. ஐயோ பாத்துக்கிட்டே நிக்கிறாளுவளே. அப்படிதான்க்கா விடவே விடாதீங்கக்கா. எட்டி நெட்டவெளி, நீ ஏன்ட்டி ஏத்தி விடுத? அப்படிதான் பங்கஜக்கா, விட்டுறவே விட்டுறாதீங்க. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இனிமே உனக்கு இந்த தங்கச்சி இன்னைக்கு கிடையாது. இதை எடுத்துட்டு போய் நான் காசு ஆக்கிக்குவேன். அம்மா எப்போ இப்பதான்ப்பா மூச்சே வருது. எட்டி நான் இதை போய் வித்து காசு ஆக்கிட்டு வரேன். டீ தள்ளுங்கட்டி. எப்போ என் அக்காவே என்ன இப்படி அடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. அப்புறம் உன்னை வச்சு கொஞ்சம் வாங்கலாக்கும். ஏய் எல்லாம் உன்னால வந்தது தாண்டி நெட்டவள்ளி. உன்னை இன்னைக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பழி வாங்க விடவே மாட்டேன் டி. எங்க அக்கா யாரையுமே இது வரைக்கும் அடிச்சதில்ல. அடிக்கணும்னால ஏத்தி கொடுத்து என்னையே கடைசியில் அடி வாங்க வச்சுட்டே இல்ல. உன்னையெல்லாம் இந்த பினோ கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே கூடாது. அப்படியே சாகணும் விட்டுருக்கணும். அப்படி நீங்க காப்பாத்திலனாலும் எங்களையே காப்பாத்திக்க தெரியும். நாங்க ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, காத்து வரட்டும். நான் இது கிளம்பணும். இது என்ன உங்க இடமா? உங்க இடம் பேர் எழுதி வச்சிருக்கா. நான் இங்கே தான் நிற்பேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எக்கா வாங்கக்கா, இந்த பைத்தியம் இங்கேயே நிக்கட்டும், நம்ம கிளம்பலாம். சரிட்டி. ஏய் நில்லுங்க நானும் வரேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குமே தனியா இருக்கிறதுக்கு.